விவர்ஸ், இதில் வந்து என்ன செய்யுங்க, வேப்ப புண்ணாக்கு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதோட கடலை புண்ணாக்கு நான் வச்சுருக்கேன் பாருங்கள், இதே ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு என்ன செஞ்சுருங்க, நல்லா தண்ணி எப்படி நல்லா ஊற்றி என்ன செஞ்சுருங்க, நல்லா அப்படி குளிக்க விட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 2 நாளைக்கு என்ன செஞ்சுருங்க, மூடி வச்சுருங்க. இப்படி இங்கே பாருங்கள் விவர்ஸ், 1 ஸ்பூன் வேப்ப புண்ணாக்கு, ஒரு 2 ஸ்பூன் கடலை புண்ணாக்கு போட்டு கலந்து வச்சோம்னா 2 நாளைக்கு முன்னாடி, அது எப்படி பாருங்கள் எவ்வளோ நல்லா நுரைச்சி வந்துருக்குன்னு. இதோ ஒரு 3 லிட்டர் தண்ணியில் ஒரு 30 ml ஊற்றிக்கோங்க. ஏன் நம்ம வேப்ப புண்ணாக்கு போடுறோம்னா, கடலை புண்ணாக்கில் ஒரு இனிப்புத்தன்மை இருக்கும். அந்த இனிப்புத்தன்மைக்கு எறும்புகள் வரும். அதனால் என்ன செய்யணும், நம்ம வேப்ப புண்ணாக்கு கலந்துடணும். கலந்துட்டு செடிக்கு ஊற்றினாலும் சரி, எல்லா பூ வர்ற காய்கள், பூ வர்ற செடி எல்லாமே என்ன செய்யும், அப்படியே காயாகவே மாறிடும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வெண்டைக்காய் செடிக்கு போட்டோம்னா சீக்கிரம் பூ வந்துடும். பூ வந்து காய் வந்துடும். இங்கே பாருங்கள், காஞ்சிருந்த செடியில் இப்போ நிறைய தளிர் அடிச்சிருச்சு எனக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ புது புது தளிர் வந்திருக்கு பாருங்கள். எல்லாமே இயற்கை உரம் கொடுக்கறனால தான். அதோட நம்ம கொழிஞ்சி செடி இது போட்டு விட்டோம்ல, விதையில செடியில் அதில் இந்த முளைச்சிருக்கு பாருங்கள், கொழிஞ்சி செடி. இந்த இது முளைக்கிறனால என்ன செய்யும், அந்த செடி நல்லா சிறப்பாக இருக்கும். அதனால் எல்லாருமே கொழிஞ்சி செடி இதையும் போடுங்க. இந்த உரத்தை ஊற்றினா செடி ரொம்ப சிறப்பாக வரும். இங்கே பாருங்கள், கனகாமரத்தில் இப்போ நிறைய அடுத்து எனக்கு மொட்டு வச்சிருச்சு. இப்போ 2வது தடவை மொட்டு வச்சு வந்திருக்குது. 2-3 இடத்துல மொட்டு வந்திருக்குது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோதி ஃபார்மிங்க. தேங்க்யூ.